மா ஐயா ஐயா அம்மா உங்கதான் கேக்குறேன். எப்படி இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? மா ஐயா தர்மம் பண்ணுங்கம்மா. சொல்லு மீனா. ஏங்க நீங்க உடனே கிளம்பி கோயிலுக்கு வாங்க. கோயிலுக்கா? எங்க புண்ணியம் கோயிலுக்கா? இல்லங்க, அன்னைக்கு நான் உங்களை தூக்கிட்டு போக சொன்னேன்ல, ஒரு ஆஞ்சநேயர் கோயில், அங்க வாங்க. அங்கயா? அங்க எதுக்கு வர சொல்ற? மறுபடியும் என்ன உன்னை தூக்கிட்டு நடக்கணுமா? ஆள விடுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, இங்க வேற ஒரு பிரச்சனை, நீங்க உடனே வாங்க. பிரச்சனையா? என்னாச்சு மீனா? எதுவும் கீழே விழுந்துட்டியா? ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லங்க, இங்க உங்க அண்ணன் இருக்காரு. யாரு? ஓடுகாலியா? அவன் பார்க்ல தானே போய் படுத்துங்குவான். கோயில என்ன பண்றான்? அதை எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. சொன்னாதானே மீனா தெரியும். கோயில் வாசல்ல உட்கார்ந்திருக்காருங்க. வாசல்ல உட்காந்துருக்கானா? அங்க என்ன பண்றான் வாசல்ல உட்காந்து? பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. இதே பிச்சை எடுக்கிறானா? மனோஜா? வேற யாரையாவது பாத்துருக்க போற மீனா? இல்லங்க, அவர்தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க கொஞ்சம் உடனே வாங்க. என்ன நீ என்னென்னமோ சொல்ற? சரி வர வை. ஸ்ருதியும் ரவியும் இங்கேயே தங்கிடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா மாப்பிள்ளை இப்ப இங்க வரலையே, ஹோட்டல்லயே தங்குறாருன்னு ஸ்ருதி சொன்னா. ஞானும் இங்கதான் இருக்குன்னு நினைச்சேன். அண்ணாமலோட பையனாச்சே, அதுதான் அந்த திமிரு. இங்க இருந்தா நாம பேசி ஏதாவது பண்ணிருக்கலாம். ரெஸ்டாரண்ட் சொந்தமா வச்சு தரேன்னு சொல்லி மனசை மாத்தலாம்னு நினைச்சேன். இப்போ அது நடக்காது போல இருக்கே. மாப்பிள்ளைக்கு வீட்டுக்கு போகணும்னு ஆசை வந்து ஸ்ருதியும் கூட்டு போயிட்டா. அப்படி போவதா இருந்தா ரவி முதல் தடவை கூப்பிட்ட போதே ஸ்ருதி போயிருப்பேன். அவதான் வரமாட்டேன்னு அப்பவே சொல்லிட்டாளே. இருந்தாலும் மாப்பிள்ளை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் ஏட்டா. யோசிப்போம். ഇനി എന്ത് ചെയ്യണമെന്ന് ഞാൻ ആലോചിക്കട്ടെ. மம்மி, ஸ்ருதி, எந்த பத்தி எந்த இதுக்கு இங்க தூக்கி எறியுனது? வர கோவத்துக்கு எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல மம்மி. இடியட், அவனை நான் சும்மாவே விட்டுக்க கூடாது. எந்தடி மாப்பிள்ளையோட திரும்பவும் சண்டை போட்டியா? எந்தன நீங்க செய்யுங்க? பாவம் அவரே தனியா போயிருக்காரு. பேசி வீட்டுக்கு வர சொல்லி. நான் ரவியை பத்தி பேசல, வேற யாரை திட்டுற? அச்சன் தேடி பிடிச்சு எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒருத்தனை கூட்டிட்டு வந்தாரு, அந்த ஜோக்கர், அவனை பத்தி சொல்றேன். யாரு? பிஜுவா? அவன் ஊர்ல இல்லன்னு கேள்விப்பட்டேன். அவன் இங்கதான் இருக்கான், ராஸ்கல். இன்னைக்கு என் வண்டியை ஸ்டாப் பண்ணி என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணான். என்னடி சொல்ற? அவன் என்ன பண்ணான்? அப்ப அந்த முத்து அங்க வந்தானா? அவர் வந்துதான் என்ன சேவ் பண்ணாரு. இல்லனா அந்த பிஜு என்ன ஏதாவது பண்ணிருப்பான். எந்த ஏட்ட இது? அந்த பிஜு എന്തിനാ അങ്ങനെ ചെയ്യുന്നേ? சுதா, எனக்கு இப்ப எல்லாம் മനസ്സിലാകുന്നത്. இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு எப்படி பிஜு வந்த? அதுவும் சரியான அந்த நேரத்துல முத்து சினிமா ஹீரோ மாதிரி வந்து இவளை காப்பாத்தி இருக்கான். இதுல தெரியலையா? என்ன தெரியலையா? போல இதுவும் அந்த முத்தோட வேலையா தான் இருக்கும். பிஜு அவனே செட் பண்ண வச்சு நின்ன காப்பாத்துற மாதிரி நடிச்சிருப்பான். அச்சா, நீங்க பேசுறதுல ஏதாவது கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? முத்துக்கும் பிஜுக்கும் கான்டாக்டே இல்ல. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமே அவங்க பாத்துக்கிட்டாங்க. நீங்க எனக்காக பார்த்த பையனால எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எதுக்கு முத்துவ காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க? பேசிருக்கீங்க. ഞാനൊന്നും തപ്പാ ഒന്നും சொல்லிட்டல മോളെ. அவன் നിന്റെ നഗை തിരടതാ. மீனா அப்படி செய்றவங்க இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்காக அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க தெரியுமா? அந்த வீட்ல என்ன எவ்வளவு கேர் பண்ணி பாத்துக்கறாங்கன்னு தெரியுமா? எடி, அதெல்லாம் சும்மா டிராமா. உங்ககிட்ட இருந்து காசு வாங்கணும்னு அப்படி செய்றான். உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி எல்லாம் தோணுது? மிடில் கிளாஸ் ஃபேமிலினா காசுல தான் ஃபோக்கஸ்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மீனா என்ன ஓன் சிஸ்டம் மாதிரி தான் பாத்துக்கறாங்க. இல்ல മോളെ, அவ தம்பி ஒரு திருடன். இருக்கட்டும் அச்சா, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தேவையில்லாம மீனா பத்தி அப்படி பேசுறதுனால தான் முத்து அப்படி பிஹேவ் பண்ணிருக்காரு. பாத்தியா சுதா, நேத்து வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த, இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ற. உன் அச்சா நாம அடிச்சது சரின்னு சொல்றியா? அது தப்புதான் மம்மி. ஆனா அச்சா பேசுறதும் தப்பு தானே? இப்படி உன் மைண்ட மாத்திரம் தான் அவன் பிஜுவோட சேர்ந்து பிளான் பண்ணிருக்கான். சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க அச்சா. எனக்கு கூட தான் தோணுது பிஜுவை நீங்க தான் அனுப்பி வச்சிருப்பீங்கன்னு. എന്താ മോളെ നീ ഇങ്ങനെ പറയുന്നത്? அப்ப நான் ரவியை பிரிஞ்சிருக்கிற விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு எங்களை சந்தேகப்படுறியா நீ? நீங்க மட்டும் எல்லாரையும் சந்தேகப்படுறீங்களா? ஏன் தப்புதான், நான் இங்க வந்திருக்கவே கூடாது. என்னடி சொல்ற? ரவி பாவம், நான் இல்லாம அவன் வீட்டுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இதுக்கு மேல இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். என்ன சொல்ல வர? நான் போறேன். எங்க போற? என் வீட்டுக்கு.